ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷியர். நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ராசி பலனில் ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக தெய்வீக வழிபாட்டை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். ஒரு பெங்களூர் அப்பாயின்மெண்ட் எப்போவுமே நம்ம சனி ஞாயிறு அந்த மாதிரி நாட்களில் வந்து மாதத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை நம்ம வந்து போடுவோம். போன வாட்டி இந்த பெங்களூர் அப்பாயின்மெண்ட்டில் ஒருத்தங்க ஹாரோஸ்கோப் எடுத்துகிட்டு வரும்பொழுது அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தாங்க. சார், அதாவது எங்களுடைய நிலை இப்படியே இருந்துருக்கு, இதுலேருந்து ஒரு மாற்றமே கிடைக்கல, லைஃப்பில் ஒரு அப்படியே படாத பாடப்படுத்தின்னு இருக்கு சார், அதே மாதிரி போயிட்டுருக்கு, டிஃப்ரென்ஸே கிடையாது எங்களுக்கு வந்து அந்த நானும் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன், பட் எனக்கு வந்து பெரிய மாற்றம் கிடையாது. நான் வந்து ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. எனக்கு வந்து வியாபாரத்தில் அப்படியே இருக்குது. நான் ஒரு மளிகை கடை மாதிரி ஒரு பெரிய ஸ்டோர் மாதிரி வச்சுன்னு இருக்கேன். அப்படியே தான் போயின்ட்டுருக்கு. ஆனால் சில பேர்லாம் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த நிலைக்கு வராங்க. நான் அப்படியே தான் இருக்கேன், என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதற்குண்டான ஒரு பிராயச்சித்தம் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பிராயச்சித்தம் உங்களுக்கு இப்போ நான் போயிட்டு வந்து ரொம்ப குறுகிய நாட்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடச்சிது. சரி, அது என்ன பிராயச்சித்தம், அதை பற்றிய விவரங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியோட ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நம்மளுடைய ஹோமம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த ஹோமத்தில் நிறையா பேர் பங்கெடுத்துட்டுருக்கா. மகேஸ்வரின்னு சொல்லக்கூடிய, அதே மாதிரி குகன்னு சொல்லக்கூடிய, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாந்தி திருப்பூர்லேருந்து, இந்த மாதிரி நிறையா பேர் இவங்க இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 20/3/2024 சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 7ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம், இன்று முழுவதும். இன்றைய திதி காலை 4:20 வரை தசமி, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம், கேட்டை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு மகிழ்ச்சியான தினம், உலக மகிழ்ச்சியான தினம், உலக ஜோதிட தினம் கூட இன்றைய தினத்தில். அதே மாதிரி உலகத்தில் சிட்டுக்குருவி தினம்னு, நமக்கு முந்தியெல்லாம் சிட்டுக்குருவி இருக்கும், இப்போ சிட்டுக்குருவி, இந்த ஃபோனுடைய அலைவரிசை, பட்டாம்பூச்சி, இதெல்லாம் கிராமங்களில் தான் நம்ம பார்க்க முடியுது இல்லையா, நிறையா இல்லை. ஸோ இந்த தினமாக இன்றைய தினம் உண்டு. ஜோதிட தினம். ஜோதிடம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வாறு வழிகாட்டுறதுன்றது நம்ம நிகழ்ச்சியை ஒரு பெரிய சான்றாக இருக்கும். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பூச நட்சத்திரம் ரொம்ப உரியது முருகப்பெருமானுக்கும், அதே சமயத்தில் ஐயப்ப சுவாமிக்கு ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். இந்த பூசம் வந்து வள்ளலார் பெருமானுடைய அருட்பா படிக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பு. நான் வந்து ஒவ்வொரு மாதமும் கோவையில் ஒரு பெரிய காலேஜில் வந்து விநாயகர் கோயில், ஞான விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து அற்புதமாக வள்ளலார் பெருமானுடைய விளக்கு, ஒவ்வொரு பூசத்தன்னைக்கு நான் வந்து அருட்பா வந்து வாசிப்பேன். ஒரு கலச பூஜை பண்ணி ஒரு ஹோமம் பண்ணி அருட்பா வாசிக்கிற வழக்கம் ஒவ்வொரு பூசத்தன்னைக்கு நான் வந்து பண்ணுவேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கலந்து கொண்டு அருட்பா படிக்க ஆரம்பித்தாங்க. அருட்பா படித்ததில் அவங்களுக்கு நிறைய பேருக்கு பெரிய லைஃப்பில் மாற்றங்கள்லாம் கிடச்சிருக்கு. அதுதான் உண்மை. ஆக பூச நட்சத்திரம் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு மகத்துவம் அதிகம். ஏகாதசி வழிபாடு விரதம் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு மகாவிஷ்ணுடைய பூர்ண அனுகிரகம் இன்றைக்கி புதன்கிழமையாகவும் இருக்குது. நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கண்டவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி பழைய பொருள் கொடுத்து புது பொருள் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். அட்வொகேட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. கணக்கு சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு ஆடிட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரும். அக்கௌண்ட் சம்பந்தமான எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் வெற்றிகள் கூடி வரும். மிகப்பெரிய அரசு உத்தியோகத்துக்கான எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. மேஷராசி அன்பர்கள்
எப்போவுமே ஒரு பாலிசி வச்சுட்ருப்பேன். இதுக்கு மேலே நான் வந்து இப்படி தான், என்னுடைய குணம் இதுதான், இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த பாலிசி வந்து என்றைக்காவது மீறிச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஜாஸ்தியாகும். அதை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாத உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் இப்போது செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே மாதிரி வீடு இட சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏதேனும் இருந்ததுன்னா அதை பேசி தீர்க்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்களை தத்தெடுப்பா பார்த்துருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி தத்தெடுக்கக்கூடிய சப்ஜெக்டுகள்லாம் இன்றைக்கி ரொம்ப நன்னா இருக்குது. கோயில் பரிகார முறைகள்லாம் எடுத்து பண்ணுறதுக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருந்துருக்கு இன்றைய தினம். ரிஷபராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களுக்காக பிரயாணங்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். குறிப்பாக அரசியல் இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றிகள் காத்துன்னு இருக்கக்கூடிய தினமாக இருக்கும். இடம், வீடு, பொருட்கள் வாங்கிறது பற்றிய சிந்தனைகள், பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினத்தில் உண்டு. மிகப்பெரிய நபர்களை சந்திப்பீங்க. நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான தினமாக இருந்து கொண்டிருக்கும். ஷூ சம்மந்தமாக நீங்கள் ஷோரூம்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கவங்க, பெல்ட்டு, வாலெட் சம்மந்தமாக தயாரிப்பு நிறுவனம் அது மாதிரி ஷோரூம் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம். ஃபுட்டு கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி. கோல்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்ப்பீங்க. ஃபேமிலியில் மட்டும் சில கருத்து வேறுபாடுகள் வரும். நீயா நானாங்கிற பேச்சுவார்த்தைகளில் நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொன்னேங்கிற கருத்து வேறுபாடுகள் வரும். அதான் அண்ணா தங்க, கணவன் மனைவி, இந்த மாதிரி ஒரு 10 அரை மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் அது பெருசாக இருக்காது. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இன்றைய தினத்தில் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஜெயிச்சு வருவீங்க. வெற்றி நிச்சயம் உண்டு இன்றைய தினம். மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில காரியங்கள் நம்ம எடுத்து பண்ணிடுவோம். அதில் அவளுக்கு அது சந்தோஷமாக இல்லையான்னு தெரியாது. இப்போ நான் ஒரு 4 ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், பட் அவளுக்கு அது பிடிச்சதா இல்லையான்னு தெரியாது. ஓ ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அவள் மனசில் பாதி இருக்கும், பாதி இருக்காது. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு அது உங்களுக்கு கிடையாது, மற்றவா. அந்த மற்றவாளுடைய முகத்தில் அதை பார்ப்பேன். என்னமோ ஒன்று, ஏதோ ஒன்று டிஸ்டர்பன்ஸாக இருக்கன்ற விஷயங்கள் நமக்கு தெரியும். அதை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டோம். அதனால் யாருக்கு நம்ம ஏதாவது எடுத்து செயல்படுத்தும் போது அவளுக்கு அது பிடிச்சதா இல்லையான்னு பார்த்துட்டு செய்கிறது. இல்லைன்னா அது ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துப்பீங்க. நீங்கள் செயல்படுத்துறது அவங்களுக்கு அப்படி தெரியும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. டயத்தை ஃபாலோ பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது. இன்றைய தினத்தில் சில முயற்சிகள் தடங்களாக அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுவீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவீங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள், உங்கள் கூட ஒரு பெரிய க்ளோஸான நபர்களை பற்றி ரொம்ப பெருசாகவும் பெருமிதமாகவும் நீங்கள் பார்த்ததை எடுத்து வியந்து பேசுவீங்க. அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்ல, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அதனால் மற்றவர்களுக்கு என்ன பிடிக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுறது செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினம். கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரும். துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டுருக்கா, கார்மெண்ட்ஸ், பொட்டிக் சம்பந்தமாக, அரிசி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறவர்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த காரியங்கள் லாபகரமாக இருந்து கொண்டிருக்கும். சில விஷயங்களில் பயந்துன்னு இருந்தது, அந்த பயம் போயிடும். ஆனால் ரொம்ப யோசிக்க வேண்டாம். லைஃப்பில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரகிள், பெரிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். யோசித்தோம்னா அப்படியே ஸ்டக் ஆயிடுவோம். அதனால் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இந்த மூணையும் சேர்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். சில முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சில முடிவுகள் மற்றவங்க உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதனால் பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பொருட்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் லாபங்கள் கூடி வரும். சில பயம் மனசில் உறுத்தின்னு இருக்கும். அந்த பயத்தை மட்டும் தூக்கி போடுறது நல்லது. ஐயோ ஒரு நம்ம சாதாரணமாக நினச்ச விஷயங்கள் இப்போ பெருசாக போயின்னு இருக்கே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். எதுவுமே ஒன்றும் ஆகாது. நீங்கள் தான் கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடிய வியாபாரங்களில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாங்க. இவாள் நம்பி விட்டேன்னு சொல்லிட்டு அப்படி விடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். எங்கன்னா டூரெல்லாம் போட்டிருந்தெல்லாம் கேன்சல் பண்ணிவிடுவேன். சில நிகழ்ச்சிகள்லாம் கேன்சல் பண்ணக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உண்டு. சில நேரம் அந்த ஃப்ளைட்டை ஓடுறது, ட்ரெயினை ஓடுறது,
இதை விட்டுட்டு கொஞ்சம் வேற விரயங்கள் பண்ணி அந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணுறது, இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இன்றைய தினத்தில் நிறையா இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய தினம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். கால் சம்பந்தமான உபாதைகள் அடிக்கடி வரும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் நம்ம பொய் சொன்னோம்னா அது உண்மைன்றது வெளியில் தெரிஞ்சிடும். அதாவது என்னென்னா, நம்ம சொல்கிறது பொய்ங்கிறது அவளுக்கு உண்மையாக தெரிஞ்சிடும். அதனால் எனக்கு இவாளை தெரியும் அவாளை தெரியும்னு தெரியாத நபர்களை சொல்லாதீங்க, பழக்கப்படாத நபர்களை சொல்லாதீங்க. ஒரு விஷயம் இல்லாத விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதே சப்ஜெக்டில் இருக்கிறவா அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு உண்மையாக ஒரு விஷயத்தை சொல்கிறது நல்லது, தப்பே கிடையாது. எனக்கு இது தெரியாதுன்னா தெரியாதுன்ட்டு போயிடலாம். கன்னிராசி அன்பர்கள் அந்த மாதிரி இந்த தினத்தில் இருந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி பணவரவுகள் கூடி வரும், கவலைப்பட வேண்டாம். வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பு உண்டு. சகோதர சகோதரிகளுக்கு உதவிகள் உங்களுக்கும் அவர்களுக்கு நீங்களும் பண்ணுறதுக்குண்டான தினமாக கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. துளாராசி அன்பர்களே, மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். பாப்பா 4-5 நாளாக என்னை போட்டு படுத்து எடுத்துருத்தேன், நான் என்ன தான் பண்ணுவேன்னு வருத்தப்பட்டிருந்தாக அந்த வருத்தத்திலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் உண்டு. நல்ல முயற்சி, மிகப்பெரிய பலன்கள், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அரசியல் பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். பேச்சு உங்களுக்கு சிறக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 4 பேர்த்த பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். புதிய யூடியூப் மீடியா, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா மீடியா சம்மந்தமான துறைகளில், சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். பணம் நினச்ச உடனே அது பண வரவுகளாக வரும். அது ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டு. அதன் மூலமாக உங்களுடைய முன்னேற்றம் வெளிப்படும். இன்றைய தினம் விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அனுஷம் கேட்ட நட்சத்திரத்துக்கு கவனம் தேவை. விசா நட்சத்திரத்துக்கு பரவாயில்லையா இருந்துருக்கு. பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாகவே ராசிக்கு பிரயாணம் வேண்டாம். ரொம்ப யோசித்து சில காரியம் போயே ஆகணும் பண்ணியே ஆகணும்னா பிள்ளையார் தேங்காய் உடைச்சுன்னு அந்த காரியங்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரும். யதார்த்தமாக பேசுவேல், யதார்த்தமாக ஒரு சில காரியத்தில் இறங்குவேல், அது உங்களுக்கு லாபகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃபோனில் பேசும்போது கவனமாக இருக்கணும். கோவிச்சுண்டு திட்டின்ட்டு பேசப்படாது. நம்ம ஒரு கருத்து ரீதியாக நம்ம ஒன்று சொல்லுவோம், அவளுக்கு அது வேறு மாதிரி படும். அதனால் உழைக்கிறவா, கஷ்டப்படுறவா, உங்களுக்காக இருக்கிறவால மனசு புண்படுத்த வேண்டாம். வேலையாட்களை திட்ட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி உங்கள் கோவத்தினால் திட்டுவேல், நாளைக்கு அவள் அந்த ரெகுலராக என்னடா அது நம்ம பண்ணியும் இப்படி திட்டுறாரே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துடும். அதெல்லாம் ரொம்ப கவனம் என்பது தேவை. படிச்சுட்டு வேலைக்கு போயின்னு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சில நேரம் பட்ட இடத்துலேயே போடணுவா, கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில். தனுசு ராசி நேயர்களுக்கு நீங்கள் நன்னா இருக்குது. சில காரியங்கள்லாம் லாபகரமாக செயல்படுத்தக்கூடிய, ஆனால் ராசி ரீதியாக என்னுடைய கணிதம் அவ்வளோ பலம்னு சொல்ல முடியாது. நம்ம பேசுகிற ஒரு விஷயம் காசிப்ஸாக வெளியில் போய்டுன்னு சொல்ல, ஊதுபத்தி இங்கே எது வச்சோம்னா அப்படியே இந்த வாசம் பரவிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல அது பெருசாக பரவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மௌன விரதம் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் சாமியை வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அகலக்கால் வைக்கப்படாதுன்னு சொல்லுவாள். பண விவகாரங்களில் நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம்னு சொல்லி அதிக அகலக்கால் வைக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. தனுசு ராசிக்கு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் கிரகநிலை சாதகமாக இருக்குது. பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் ரீதியாக இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடுறவர்களுக்கு கூட அனுகூல்யம் தேடி வரும் இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டத்தை ரெகனைஸே பண்ண மாட்டேங்கிற பாரு. வெளியெல்லாம் மதியாத இருக்குது, வீட்டில் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள் அப்படி கிடையாது. சரி, எல்லா டயத்துலையும் உங்களுக்கு இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியாது இல்லையா, அதுதான் ப்ராப்ளம். மற்றபடி ஒன்றும் கிடையாது. எனக்கு பிடிக்காது இன்றைக்கி சமையல் பண்ணிவிட்டா, எனக்கு பிடிக்காது உனக்கு பிடிக்காத 4 பேர் இருக்கால்ல வீட்டில், ஸோ இது வேண்டாம்னா அதை விட்டு நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை சென்சிட்டிவாக எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வெளியூர் இடம் விட்டு இடம் பிரயாணம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், மன திருப்தியை கொடுக்கும். கல்யாண காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். மற்றவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரிய பெருமிதத்தை கொள்ளக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ப்ராட் மைண்டாக இருங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்துருக்கும். நீங்கள் போகக்கூடிய காரியம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மற்றபடி பணம் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும், கட்ட வேண்டிய நேரத்தை கட்டுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசி நேயர்களே. கும்பராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப யோசித்தோம்னா அதில் தீர்வு கிடையாது, செயல்பட்டோம்னா அதில் தீர்வு.
உங்களுடைய செயல் மற்றவர்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பயணமாக மாறும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்களை போகும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பணவரவுகள் தேடி வரும். நேரத்தை ஒதுக்குவீங்க, காலத்தை ஒதுக்குவீங்க. காலகட்டத்தை சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு சிறு விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில முக்கியமான நிகழ்வுகளை எடுத்து பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இயற்கையான இடத்துக்கு போயிட்டு வாங்க, பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய தினமாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் மன ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருடைய காரணத்தை வச்சு உங்கள் காரியத்தை ஜெயிச்சுப்பீங்க. அது உங்கள்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். சில முயற்சிகள் உங்களுக்கு பலனை தரும். அதே சமயத்தில் யாராவது பணம் ஏமாத்துறாங்கன்னு நினச்சா அது ஒரு பயத்தை தரும். பண விவகாரங்கள் கவனம் தேவை. சின்ன சின்ன காரியங்களில் உங்களுடைய முழு வீச்சோடு இறங்குவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை தரக்கூடிய அற்புதமான தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்களை பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், அதாவது ஒருத்தவங்க எல்லா காரியங்களும் ஸ்டக் ஆகிட்டே இருந்தது. நான் ஒரு மளிகை கடை வச்சுன்னு இருக்கேன் சார், என்னமோ தெரில, பெருசாக ஓடல, என்னமோ ஸ்டக் ஆகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னவாளுக்கு நான் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு பரிகார முறைகளை நான் சொல்கிறேன். ஒரு யந்திரம் அந்த யந்திரம் ரொம்ப முக்கியமான யந்திரம், சுதர்ஷன யந்திரம். ரொம்ப பவர்ஃபுல்லான யந்திரம். இந்த சுதர்ஷன யந்திரம் வாழ்கிட்ட வாங்கி வைக்க சொன்னோம். நம்ம இடத்துல தான் வாங்கினாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுக்கு மேலே சங்கு. இந்த சங்கு வச்சுட்டு தினந்தோறும் 2 வெற்றி வேறு பிள்ளையாட்டை வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வெற்றி வேறு போடுங்க. 2 அருகம்புள்ள அந்த இதுக்கு சுதர்ஷன யந்திரத்து மேலேயும் அதே மாதிரி சங்கு மேலேயும் போடுங்க. இந்த தீர்த்தம் உங்களுடைய இடத்துல உங்களுடைய கல்லாப்பட்டிக்கிட்ட வச்சு டெய்லி சுதர்ஷன நமகங்கிற மந்திரத்தை 16 முறை ஜபிச்சுக்கோங்க. 2 கல்கண்டு நிவேத்தியம் பண்ணி தீபாராதனை காமிங்க. இது ரெகுலராக இந்த பண்ணிட்டு வாங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்கள் இடத்துல புரோக்ஷணம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர் கரெக்டாக கல்லாப்பட்டி பக்கத்துலேயே வச்சுருந்தார். அவர் ஃபஸ்ட்டு 3 நாட்களில் சார் எனக்கு லாபங்கள் நன்னா இருந்தது, ஒரு பெரிய வைப்ஸ் இருந்தது, நல்ல ஒரு வாசனை, எனக்கு என்னமோ ஒரு புது வாசனை அந்த இடத்துல அடிச்சது சார், இந்த தெய்வீக நறுமணம்னு சொல்லுவாங்க இல்லையா, பாசிட்டிவ் இதுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி வச்சுருந்தார். உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. நான் எங்கே இருக்கேன் பாருங்கள், சென்னையிலேருந்து இங்கேருந்து அங்கே போய் நம்ம ஒரு பரிகாரம் அவளுக்கு சொல்லியிருக்கோம். அது அவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சு கொடுத்தது. ஒரு ஃபெட்டப்பாக ஒரு லைஃப்பில் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன மாற்றத்தை அவங்களுக்கு நிகழ்த்தும் போது ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்குது இல்லையா. அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இந்த சுதர்ஷன யந்திரத்தில் இருந்துருக்கு. நிறைய பேருக்கு ஒரு பெரிய பலன்கள் இருந்திருக்கு. இந்த மாதிரி லைஃப்பில் ரொம்ப ஸ்டக்கானவா, ரொம்ப அப்படியே என்ன அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு இந்த வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் எடுத்து பார்த்துருக்கோம். இது அத்தனையும் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம். நம்மளுடைய 48 நாள் இந்த அற்புதமான யாகங்கள் ரொம்ப வெகு சிறப்பாக போயின்னு இருக்கு. நிறைய பேர் இதுக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கா. அதில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவா 9790991104. மீண்டும் சந்திப்போம். வேல் 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.